ரூஸ்டர் செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். திருப்பதியில் உள்ள திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தில் பக்தர்களுக்கு விநியோகிக்கப்படும் லட்டு பிரசாதத்தில் உள்ளபடியே பிராணிகளினுடைய அனிமல் கொழுப்பு சேர்க்கப்பட்டு களங்கப்படுத்தப்பட்டதா? இது தொடர்பாக வந்த அறிக்கை சரிதானா என்பதை பற்றியெல்லாம் நேற்று எமது இணையதளத்தில் ராகுல் அவர்கள் இது தொடர்பாக அங்கே இருக்கக்கூடிய அந்த சோதனை சாலை செய்யப்பட்ட ஆய்வுகள், எப்படிப்பட்ட சோதனை செய்யப்படுகின்றது, சோதனையில் மாட்டு கொழுப்பு உள்ளிட்ட விலங்குகளினுடைய கொழுப்பு இருப்பதாக சொல்லப்பட்ட அறிக்கை எங்கிருந்து பெறப்பட்டது என்பதை பற்றிய விவரங்களை எல்லாம் மிக துல்லியமாக எடுத்துரைத்தை நீங்கள் கண்டிருப்பீர்கள். இதில் இன்றைக்கு ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி இருக்கிறது. அது என்னவென்றால், ஜனதா கட்சியினுடைய தலைவர் சுப்பிரமணியம் சாமி இந்த விடயத்தில் உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்கிறார். அவர் தொடுத்துள்ள ஒரு பொதுநல வழக்கில் அவர் கேட்டிருப்பது, உச்சநீதிமன்றம் ஒரு விசாரணை குழுவை அனுப்பி உண்மை என்னவென்று கண்டறிய வேண்டும். ஏனென்றால் எந்த விதமான அடிப்படை ஆதாரமற்ற ஒரு குற்றச்சாட்டை அம்மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு சொல்லி இருக்கின்றார் என்று அவர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். அதாவது வந்திருந்த அறிக்கைகள், முதல்வர் சொன்னது, ஆந்திர முதல்வர் சொன்னது, அப்புறம் நாட்டில் இருக்கக்கூடிய சங்கி கூட்டமெல்லாம் உரத்த குரல் பேசுவது போல சுப்பிரமணியம் சாமி பேசவில்லை. இது முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதே போல மற்றொருவரும் உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்கின்றார். அவர் யார் என்றால், அந்த திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய அறக்கட்டளையின் தலைவராக இருக்கக்கூடிய முன்னாள் தலைவர், அவரும் உச்சநீதிமன்றத்தை நாடி இது தொடர்பாக உண்மையை கண்டறியக்கூடிய விசாரணை நடத்த வேண்டும். ஏனென்றால் நாங்கள் இருந்தவரை இப்படி நாங்கள் எதையுமே அதாவது மாட்டு கொழுப்பையோ இல்லை பன்றி கொழுப்பையோ இல்லை இவர்கள் சொல்வதை போல மீன் எண்ணெயோ எதையுமே நாங்கள் பயன்படுத்தவில்லை. கடுமையான சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அந்த லட்டு செய்வதற்கான அனைத்து பொருட்களும், அது கடலை மாவாக இருந்தாலும் சரி, முந்திரியாக இருந்தாலும் சரி, அதில் போடக்கூடிய ஏலக்காயாக இருந்தாலும் சரி, திராட்சையாக இருந்தாலும் சரி, நெய், எல்லாவற்றையுமே தனித்தனியாக வரும் பொழுதே கடுமையாக சோதனைக்கு உட்படுத்தி அதில் தரம் இருப்பதை உறுதி செய்தால் மட்டுமே அவைகளை நாங்கள் அந்த உற்பத்தி கேந்திரத்திற்கு, அந்த சமையல் செய்வதற்கு அனுப்பி வைக்கின்றோம். எனவே இதில் எந்த இடத்திலும் தவறு நேருவதற்கு எந்த விதமான சாத்தியமும் கிடையாது என்று அவர் எல்லாவற்றையும் சொன்னார். இது மிக மிக முக்கிய ஒரு செய்தியாக நான் கொண்டு வருகின்றேன். ஏன்னா நம்மளாம் விசாரிக்கிற இடம்னு ஒன்று இருக்குது, சுப்பிரமணிய சாமி விசாரிக்கிற இடம்னு ஒன்று இருக்குது. அவருக்கு தெரியும் எங்கே யார் எல்லாம் அப்படின்ட்டு. ஏன்னா அவர் ஊழல் முதலைகளோடு ரொம்ப நெருக்கமாகவும் இருப்பவர், தள்ளியும் நிற்கிற மாதிரி காட்டிக்கிறவார். ஸோ அவருக்கு அந்த மாதிரி டபுள் ஆக்ஷன் அவர் எப்பொழுதுமே. எனவே சாமி இல்லையா, அதனால் அப்படி எப்படி வேணாலும் அவர் இருக்கலாம். இந்த நாட்டில் அந்த சுதந்திரம் ஒன்று இல்லையா, அவரே இது சொல்லியிருக்கிறாரு, என்ன காரணம் அப்படின்றது தான். பொதுவாக சந்திரபாபு நாயுடுனுடைய அரசியலை பற்றி தெரிஞ்சவங்க யாருக்குமே இப்போ இந்த திருப்பதி வினோதம் ஒன்றும் அவங்களுக்கு ஒரு பெரிய விடயம் அல்ல. இது ஒன்று. இரண்டாவது, பவன் கல்யாண் என்று இருக்க இப்பொழுது ஆந்திர மாநிலத்தினுடைய துணை முதல்வராக இருக்கக்கூடிய பவன் கல்யாண், அவர் இந்த லட்டு தொடர்பாக அளவிற்கும் அதிகமாக பொங்கி இருக்கிறார். அவர் ஏதோ 10 நாள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா இது தொடர்பாக ஒரு தூய்மை விரதம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவருடைய இதை ஏன் இந்த பிரச்சனை எதுக்கு நீங்கள் தேச அளவில் ஒரு நாட்டளவில் ஒரு பெரிய பிரச்சனையாக எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்ட்டு இவர் கேட்டார். யார்? பிரகாஷ்ராஜ். அவர் தெலுங்கு படங்களில் நிறைய நடிச்சிருக்கிறாரு. உடனே அவர் மேலே அப்படி பாஞ்சிருக்கிறார். இப்படியெல்லாம் பேசாதீர்கள், உங்களுக்கு எங்களுடைய உணர்வை பற்றி தெரியுமா அப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. சரி, அவர் என்ன சொன்னார்? இது ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, இதில் இன்னும் உண்மை முழுமையாக கண்டறியப்படலை. உடனே நீங்கள் இதில் இவ்வளோ தூரம் பேசி இதையே ஒரு மக்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனை மாதிரி நீங்கள் நாட்டளவில் இதை பெரிய பெருசாக கொண்டு போகிறீங்க, சரிதானான்னு கேட்டிருக்காரு.
அது என்ன ஏதுன்றது அவர் சொல்லியிருக்கணும். பவன் கல்யாண் சொல்லாமல் மிரட்டுற மாதிரி சொன்ன உடனே அவர் நான் வெளிநாட்டில் இருக்கேன், நான் திரும்பி வரேன், வந்துட்டு உடனே உங்களுக்கு நல்ல உரிய பதிலை தரேன், நீங்கள் நான் சொன்னதனுடைய விஷயத்தை சரியாக புரிஞ்சுக்கல அப்படின்னு அவர் சொல்லிவிட்டார். அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு நடிகர் கார்த்தி, அவர் நடித்த அந்த மெய்யழகன் படம் தெலுங்குலேயும் ஓடுது, டப்பிங் அங்கேயும் ரிலீஸ் ஆகுது. அவர்கிட்ட ஒரு நிருபர் கேட்குறாரு, இந்த லட்டு சர்ச்சையை பற்றி என்ன சொல்கிறீங்க? இப்போ வேண்டாம், அதெல்லாம் அது சர்ச்சைக்குரியதாக ஆச்சு, இன்னொரு முறை பார்த்துக்கலாம், பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இவ்வளோதான் பதில். அதே வந்துட்டு இவர் கண்டிக்கிறார். யார்? பவன் கல்யாண். உங்களுக்கு எங்களுடைய உணர்வுகளை பற்றி தெரியுமா? சனாதன தர்மத்தை நீங்கள் அவமதித்து விட்டீர்கள். பிராண்டு பிஜேபியை விட பிஜேபியோட கூட்டணி சேர்ந்தவன் ரொம்பவும் வந்துட்டு கூவுறான். நான் கேட்குறேன், பவன் கல்யாண் அவர்களே, இதில் எந்த இடத்துல நீங்கள் சொல்லக்கூடிய சனாதன தர்மம் வருது? சனாதன தர்மம் லட்டில், பாயாசத்தில், அங்கே போடுற சாப்பாட்டில் எல்லாமே இருக்குது. அது அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு தரக்கூடியது, அதற்காக காசு வசூல் செய்யப்படுகிறது. லட்டு கொடுக்குறாங்க, முடிச்சு போச்சு. லட்டோட பாருங்கள், அதில் வந்துட்டு அந்த சுவாமிக்கு வந்துட்டு அப்படியே வந்துட்டு நடக்குது. இந்த லட்டு வச்சு தாம்மா கும்பிடணும் அப்படின்றது இருக்குது இல்லையா? அது ஒரு பிரசாதமாக அங்கே வழங்கப்படுகிறது. ஒரு காலகட்டத்தில் பூந்தி தான் கொடுத்தாங்க அப்படின்னாங்க. இதையும் ராகுல் தான் சொன்னார், பூந்தி தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அது நாளடைவில் வந்து அதை கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனவே என்ன பண்ணாங்க, லட்டா உருட்டி கொடுக்குறாங்கன்னு நல்ல பெரிய பெரிய லட்டாக கொடுப்பாங்க அப்போல்லாம். இப்போலாம் நம்ம கொடுக்குறது 175 கிராம் லட்டு. அப்போல்லாம் உள்ளபடியாக வந்துட்டு 1/2 கிலோ லட்டு, 3/4 கிலோ லட்டெல்லாம் இருக்குது. அது ஆளுக்கு ஏற்ற மாதிரி லட்டு கொடுப்பாங்களா, அல்வா கொடுக்குற மாதிரி அங்கே லட்டு கொடுக்குறாங்க இல்லையா? அந்த தேவஸ்தானம் இதெல்லாம் பொறுத்து போயிருக்கேன் நான் கோயிலில். நான் ரொம்ப விரும்பி போன கோயில்களில் அதுவும் ஒன்று. போயிருக்கேன், நல்லா தரிசனம் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு கிடைச்ச பலன்கள் எல்லாம் அது வேறு விடயம், நான் அதை பேசிக்கிறேன். ஆனால் நம்ம லட்டு அதெல்லாம் போல, அந்த சோதனை பண்ணுறதுக்கும் போல, நம்ம அங்கே அந்த சாமியை தரிசிக்க போனோம். அவருடைய அருளால் நம்மளுக்கு எப்போதும் ஒரு மன நிம்மதி என்பது கிடைக்கின்றது. பல சர்ச்சைக்குரிய விடயங்கள் எல்லாம் அவர் எனக்கு அவருடைய மௌனத்தாலேயே தீர்த்திருக்கிறார். அப்படிப்பட்ட உன்னதமான தெய்வம் திருவேங்கடர். அப்படிப்பட்ட இடத்துல இதை வச்சுட்டு இவர் சொல்கிறாரு, சனாதன தர்மத்தை பற்றி நீங்கள் தேவையில்லாமல் நீங்கள் வந்துட்டு சங்கடப்படுத்துறீங்க எங்களையெல்லாம், நீங்கள் இதெல்லாம் பொருட்படுத்துங்க, எங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள ஆயிப்புனார். இவர் என்ன பண்ணார், கார்த்தி, ஐயோ சாமி, நீ எதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு கசிந்துருக்கிறீங்க? நான் அப்படிலாம் எதுவும் சொல்லலை. நான் சொன்னதில் ஏதாவது உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுடைய மனம் புண்பட்டு இருந்தால் தயவு செஞ்சு நான் மன்னித்து விடுங்கன்னாரு. அவருக்கு என்னென்னா, அவர் சினிமா அங்கே ஓடணும், ஏன்னா ப்ரொடியூசருக்கு லாஸ், அவர் அதுலேருந்து அவர் பார்க்குறாரு. இவர் எதை வச்சு அவர் மிரட்டுறாருன்னா, பவன் கல்யாணத்தை பார்த்து எவனும் பயந்துட போகிறதில்ல. பவன் கல்யாணம் பற்றி சினிமாக்காரங்க ஆந்திராலையும் படம் ஓடணும்னு நினைக்கிறாங்க. உடனே இவருக்கு பொங்கின உடனே சர்ரா எதுக்கடா வம்பு, இது கடைசியில் ப்ரொடியூசர் தானே பாதிக்கப்படுவார் அப்படின்றதுனால அவங்க 2 பேர் உதட்டப்படுறாங்க. இவ்வளோதான். உடனே பவன் கல்யாணம் உடனே அப்படியே சும்மா பெரிய அளவுக்கு வந்துட்டு கபடி ஆடுறாரு. இது நான் என்ன கேட்குறேன், பவன் கல்யாணம் கேட்டால், ஐயா நீங்கள் சனாதன தர்மம் பேசுகிறீங்களா, மோடியிலேருந்து ஆரம்பித்து பேசுகிறீங்களே, நீங்கள் ஆந்திரா மோடியாக ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க, அது என்னதுன்றதை மட்டும் நீங்கள் விளக்குங்க. வாட் இஸ் மீன் பை சனாதன தர்மா என்று சொல்லுங்கள். அதை நீங்களாம் எப்படி கடைபிடிக்கிறீங்கன்றதையும் சொல்லிடுங்க. சனாதன தர்மம் தான் இந்து தர்மம், அதுதான் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறீங்க. மோடி பேசுகிறாரு, நிர்மலா சீதாராமன் பேசுகிறாரு, ராஜ்நாத் சிங் பேசுகிறாரு, அமித்ஷா பேசுகிறாரு, எல்லா மண்ணாங்கட்டியும் பேசுகிற சங்கி கூட்டத்தில். நான் உங்களை கேட்குறது இதுதான், சனாதன தர்மம் அப்படின்றத நான் புரிஞ்சுக்க நினைக்கிறேன். உங்ககிட்ட எடுத்துட்டு சொல்லுங்கள், இதுதான் சனாதன தர்மம்னா அதை நீங்கள் எப்படி கடைபிடிக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். சனாதன தர்மத்தை பற்றி 200 சொச்சம் பேஜ் புத்தகம் போட்டிருக்குது இந்து பனாரஸ் யூனிவர்சிட்டி. எப்போ? 1921 அந்த புத்தகத்தையும் நான் பெரட்டி 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 அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க சொல்கிறது இந்த புத்தகத்தில் எப்படி இருக்குது, மனுஸ்மிருதியில் எப்படி இருக்குது, இந்த இன்னொரு சனாதன தர்மம் மாதிரி இன்னொரு தர்மம் ஒன்று இருக்கு இல்லையா, வர்ணாசிரம தர்மா இப்படி சொல்லுது. இப்படி தான் சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கிறான், பேஜ் போய் பேஜ். எந்த இடத்துல தான் வந்துட்டு சனாதன தர்மம் தான் இதான் அப்படின்னு அது ஒரு பல்கலைக்கழகம் வெளியிட்டதுலேயே இவ்வளோ பெரிய கோலம் எடுத்தவொடனே சொல்ல வேண்டியதானே. சனாதனா நிரந்தரம், அழிவற்றது தர்மா, அழிவற்ற அறம் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. அந்த வார்த்தையே இல்லை, அப்படி ஒரு பொருள் இல்லை. இவர் பாட்டுக்கு அளந்துக்கினே போகிறாரு. நானும் படித்து 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 களைச்சி போய் மடிச்சு தூக்கி போட்டேன். சரி பார்ப்போம். உடனே சங்கராச்சாரியார் எடுக்கிறேன், வேண்டுகோள் கொடுத்தேன். என்னையா சனாதன தர்மன்றது இவ்வளோ பெரிய கான்ட்ரவர்சி ஆகுது, பெருமக்களே
எங்களுக்காவது நீங்கள் வந்துட்டு சனாதன தர்மம்னா விளக்குங்க. நீங்கள் ஒருத்தர் இல்லை, திசைக்கு ஒருத்தராக 4 பேர் இருக்கிறீங்க. அதில் தான் 5வது சங்கர மடம் இருக்குது. இந்த மடங்கள்லையாவது இருக்கிற நீங்கள் யாரும் சொல்லுங்கன்னா ஒருத்தரும் அதை பற்றி விளக்கல. அவன் இதை எதிர்க்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த சாதி தர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதுதான் சனாதன தர்மம் அப்படின்னு அவங்க ஒரு பிரட்டி நாங்கள் எதிர்க்கிறோம்னுறாங்க. அட்லீஸ்ட் பவன் கல்யாண் மாதிரி உச்சபட்ச ஞானிகள் இது மாதிரி விரதம் இருந்தே இருக்கிறவங்க நீங்கள் சொல்லுங்கள் சனாதன தர்மம்னா என்னன்ட்டு. இது ஒரு பக்கம். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த நெய்யை தயாரிக்கிறது இருக்கு இல்லைங்களா, தயவு செய்து மக்களே, இதுக்கு தான் இன்னைக்கு நான் பேசுறது வந்து முக்கிய காரணம். இந்த நெய்யை எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது, ஹவு கீ இஸ் மேனுஃபேக்சர்ட் இன் மில்க் இண்டஸ்ட்ரி அப்படின்னு நான் ஒன்று போட்டேன். அதில் வந்துட்டு அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விடயத்தை பார்த்த உடனே இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு நம்மளுக்கு சிரிப்பாக வந்துச்சு. என்ன காரணம்னா, உள்ளபடியே தூய்மையான ஒரு நெய் எடுக்கணும்னா, எனக்கு ஒரு விவசாயி சொன்னார், நாமக்கல்லை சேர்ந்த ஒரு விவசாயி 3 நாளைக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணி சொன்னார், ஐயா ஐயா மெய்யான நெய்ன்றது எது, அதுக்கு எவ்வளோ பால் இருந்தால் எவ்வளோ வரும்ட்டு. அதாவது உள்ளபடியே நம்ம பாலை வாங்குகிறோம், காய்ச்சுறோம், காய்ச்சி முடிச்சிட்ட உடனே அதில் வந்துட்டு உரை குத்துறோம், உரையை ஊற்றி விட்ட உடனே அது தயிராகுது, தயிரை நல்லா கடைஞ்சோம் அப்படின்னோம்னா அதில் வந்துட்டு வெண்ணெய் திரள்றது, அந்த மத்தில் நம்ம வெண்ணெய் இருக்கும், அது என்ன பண்ணுவாங்க நம்ம அம்மா அதை வழிச்சு தனியாக ஒரு கிண்ணத்தில் வச்சுருவாங்க. மிச்சம் இருக்கிறது மோர், அதான் எண்ணெய் நீக்கப்பட்ட மோர், மோரில் வந்துட்டு நம்ம தாளித்து கொட்டிட்டு சோத்துக்கு பயன்படுத்துவோம். இவ்வளவுதான் விஷயம். இதுதான் இப்படி இவங்க எடுக்கிறாங்களே அந்த மத்தில் கடைஞ்சி அந்த நெய் வெண்ணெய் அதை வந்துட்டு அப்படியே ஒரு சின்ன கிண்ணத்தில் வைப்பாங்க பாருங்க. அது ஒரு மாதம் இது பண்ணால் ஒரு கிண்ணம் நிறைய சேரும். அது என்ன பண்ணுவாங்க, ஒரு நாள் காத்தால பார்த்தீங்கன்னா சீக்கிரம் எழுந்து அது என்ன பண்ணுவாங்க, காய்ச்சுவாங்க. அது காய்ச்சும் போது வீடு ஃபுல்லாக நெய்மணம் கமணும். அன்னைக்கு மட்டும் நம்ம எழுதுருவோம், ஏன்னா நெய்மணம் வருது இல்லை சமைக்கிறது எழுதுருவேன். நான் எனக்கு என் மனைவி செய்யும் போது நான் அடிக்கடி இந்த மாதிரி எழுதுறேன், என்ன ஜமுனா நெய்யை காய்ச்சிரியான்னுவேன். ஆமாம் ஆமான்னுவான். அப்புறம் அது முடிச்சிட உடனே இந்த கருவேப்பிலையெல்லாம் உருவி அதில் போட்டு அதை இறக்கி வச்சு ஆறினோடனே அதை ஒரு இதில் போட்டு ஜாடியில் ஊற்றி அதை வைப்பாங்க. இதான் நெய். எப்போயாவது கீரை சோறு இல்லாட்டி பருப்பு சோறு அதில் வந்துட்டு போட்டு சாப்பிடுவாங்க. எப்போயாவது, ரொம்ப அடிக்கடி நாங்கள் நெய்யை ஊற்றி சாப்பிடுவோம். இந்த மாதிரி தான் ஒரு ரியல் ப்ராசஸ் இருக்குது. அதாவது பாலை தயிராக்கி, தயிரை கடைந்து வெண்ணெய் எடுத்து, வெண்ணெயை உருக்கி நெய் எடுத்து அப்படின்ற இந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னோம்னா 30 லிட்டரு நல்ல பாலாக இருந்ததுன்னா 30 லிட்டரு, இல்லை பசும்பால்லையே ரொம்ப உயர்ந்த பசும்பால் அப்படின்றதுன்னா குறைஞ்சது 22 லிட்டரு பாலை நீங்கள் பயன்படுத்தி தயிராக்கி உரை குத்தி வெண்ணெய் எடுத்து உருக்கி நெய்யாக்குனீங்கன்னா உங்களுக்கு 800 கிராம் நெய் கிடைக்கும். எவ்வளோக்கு? 22 லிட்டருக்கு 800 கிராம். உடனே ராகுல் வந்தார், ஐயா ஐயா இதில் வந்துட்டு எருமை மாட்டு நெய் தான் ரொம்ப பிரதானமாக வந்துட்டு அவங்க ஆந்திராவில் பயன்படுத்துகிறாங்க, அது 15-18 லிட்டருக்கே கூட கிடைக்கும் வச்சுக்கோங்க. நானும் அந்த தயிரை சாப்பிட்ருக்குறேன், நல்லா திக்காக இருக்கும். அவங்க ஆந்திராவில் போகும்போது பார்த்திங்கன்னா அந்த தயிர் சோறுன்றது ரொம்ப கம்மி, ஏன்னா அவங்க ரொம்ப காரமாக சாப்பிட்றாங்க. அதனால் அவங்களுக்கு நெய்யும் அவசியம், இன்னொரு பக்கம் தயிர் அவசியம். ஏன்னா குடலெல்லாம் போயிட்டு அதுதான் அப்போலோ ஆஸ்பத்திரியும் அப்படி தான் ஆரம்பிக்கப்பட்டது அந்த ரெட்டியார்னால. சரி, இப்படி இருக்கக்கூடிய அந்த ஊரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த எருமை தயிர் அப்படின்றதுல வந்துட்டு நிச்சயமாக நெய் தயாரிச்சிருப்பாங்க, ஒன்றும் சந்தேகம் இல்லை. இதில் ஒன்றும் எந்த விதமான தவறுக்கு வரும்னு சொல்லி ஆன்மீக ரீதியெல்லாம் எதுவும் சொல்லலை. ஆன்மீகமே கிடையாது, மத ரீதியாக சொல்ல வரைக்கும் எதுவுமே கிடையாது. ஆக ஒரு நெய் எடுக்கணும் அப்படின்னோம்னா அவ்வாறு எடுக்கக்கூடிய நெய் என்ன விலை கிடைக்கும்? இந்த ப்ராசஸ் படி நெய் எடுத்தா, கடைஞ்சி வெண்ணெய் எடுத்து அதை உருக்கி நெய் எடுத்தா 1 லிட்டர் நல்ல தூய பசு நெய் 2500 ரூபாய்க்கு விற்கிது குஜராத்தில். ஏன்னா நம்ம எது சொன்னாலும் குஜராத்தில் எதை சொல்லணும், ஏன்னா மற்றதெல்லாம் ஸ்டேட்டு கிடையாது. அங்கே அவள் என்ன செய்கிறா, அங்கே எப்படி அவள் கல்யாணத்துக்கு செலவு பண்ணுறா, அதுதானே இந்த கார்பரேட் உலகமே வேடிக்கை பார்க்குது. அதனால் சொல்ல வரேன், குஜராத்தில் இருக்கக்கூடிய அவங்கெல்லாம் நவரங்புரா இந்த மாதிரி இடங்களில் வாடுறாங்களே, அவங்க வீட்டு கல்யாணம் மற்ற விஷயம் ஸ்வீட்டு செய்கிறதுக்கு அவனுங்க பயன்படுத்துகிற நெய், சுத்தமான நெய் கிலோ 2500 ரூபாய். அப்படியே நேராக நம்ம அனுமர் மாதிரி ஒரே ஜம்பில் திருப்பதிக்கு வருவோம். வந்தால் இங்கே எவ்வளோக்கு நீங்கள் நெய் வாங்குறீங்கன்னா கிலோ நெய் 300 சொச்ச ரூபாயிலேருந்து 400 ரூபாய் வரைக்கும் வாங்குகிறோம் சொல்லியிருக்கிறேன். 1 கிலோ நெய்
இந்த நெய்யை எப்படி கொடுக்கணும்? 22 லிட்டராவது மினிமம் பாலை பயன்படுத்தி தயிராக்கி வெண்ணெய் எடுத்து உருக்கி நெய்யாக்குனா இந்த விலைக்கு கொடுக்கவே முடியாது. குறைச்சி பார்த்தாலும் 1500 ரூபாய் ஆகும். என்னதான் நான் வந்துட்டு திருப்பதி தேவஸ்தானத்துக்கு நான் ஃப்ரீயாக தரேன்னு சொன்னாலும் கூட இவ்வளோ ஆகும். ஆனால் இங்கே எவ்வளோடா அப்படின்னா டெண்டர் விட்டு தான் எடுக்கிறாங்க. 300 ரூபா அல்லது 411 ரூபா தான் அதிகபட்சமாக வாங்கப்பட்ட 1 கிலோ நெய்யினுடைய விலை. அப்போ இதுவும் நெய் தான். அதில் ஒன்றும் நம்ம வேறு நம்ம இவர் மாதிரிலாம் கிடையாது, நெய் தான். இது ஒரு 4 இண்டஸ்ட்ரி கிட்டேருந்து வாங்குறாங்க. அதில் ஒன்று திண்டுக்கல் இண்டஸ்ட்ரி, இன்னும் பல ஒன்று இருக்குது. ஏதோ இது இல்லாத வந்துட்டு ஆவின் நெய் இருக்குது, ஹெரிட்டேஜ் நெய் இருக்குது. சந்திரபாபு நாயுடுக்கு ரொம்ப நெருக்கமான மில்க் கம்பெனி அதுதான். ஹெரிட்டேஜ் நெய் இருக்குது, ஹட்சன் நெய் இருக்குது, அப்புறம் நந்தினி நெய் இருக்குது. இந்த மாதிரி ஊருக்கு ஒரு நெய்கள் இருக்கின்றன. இந்த நெய்யெல்லாம் எப்படி எடுக்கப்பட்டது அப்படின்ற ப்ராசஸை வந்துட்டு நம்ம யூடியூப் மறுபடியும் அங்கே போனோம். அதில் அவன் சொல்கிறேன், பாலை வந்துட்டு சேர்னிங் ப்ராசஸ் எடுத்து அதை வந்துட்டு அடிக்கிறது, கட்ட 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 கட்டன்னு அடிக்கிறது. அடித்தா அந்த கொழுப்பு எல்லாம் அப்படியே மேலே தேங்குது இல்லையா, அதை வந்துட்டு அப்படியே எடுத்து தனியாக சேகரிச்சிடுறது. ஸ்கிம்டு மில்க் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது என்னது அப்படின்னா கொழுப்பு நீக்கப்பட்ட பால். அது தனியாக வைக்கிறான். கொழுப்பு நீக்கப்பட்ட பால் அப்படின்னு, அது இயல்பாகவே பாலில் கொழுப்பு இருக்குது. பாலில் இருக்கிற கொழுப்பு என்ன கொழுப்பு? பால் மாடுகிட்டேருந்து வர்றதுனால பாலில் இருக்கிறது மாட்டு கொழுப்பு தான். ஸோ அந்த ஸ்கிம்டு மில்க்குன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்களே, அதில் கொழுப்பு மாட்டு கொழுப்பு கிடையாது. அந்த கொழுப்பை எடுத்துடுறாங்க. ஃபேட் ஹஸ் பீன் ரிமூவ்டு, அது தனியாக வச்சுருக்காங்க. இந்த ஸ்கிம்டு இதில் எடுத்து தான் அது மறுபடியும் இன்னொரு ப்ராசஸில் ஹை டிகிரி வெப்பநிலையில் வந்துட்டு 70 டிகிரி சென்டிகிரேடில் உருக்கி நெய்யாக்கி இவங்க சப்ளை பண்ணுறாங்க. ஆக மாட்டினுடைய கொழுப்பை எடுத்து, பாலில் இருக்கக்கூடிய கொழுப்பை எடுத்து வெண்ணையாக்கியோ இல்லை அதே நிலையிலையோ அதை உருக்கி நெய்யாக்கி தான் சப்ளை பண்ணுறாங்க. அந்த நெய் தான் லட்டு நெய், அந்த நெய் தான் ஃபேக்ட்ரி நெய், அந்த நெய் தான் ஹோட்டலில் ஊற்றுற நெய், அந்த ஒரு நெய் தான் வந்துட்டு கல்யாணத்தில் ஊற்றுற நெய். எல்லா நெய்யும் இந்த வகையான நெய் தான். ஒரிஜினல் நெய் வீட்டில் குடிக்கிறதோட சரியாக போச்சு. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னோம்னா, கொழுப்பு இருக்குதுன்னா இப்போ இந்த லேபில் டெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னோம்னா இந்த நெய்யை கொழுப்பு இருப்பதை உறுதி செய்யும். ஏனென்றால் அதனுடைய மூலம் கொழுப்பு தான். ரொம்ப இல்லை, அப்படியே அது அவங்க டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனே கிளாஸ் எடுக்கிற மாதிரி தான் போட்டு வச்சுருக்கிறாங்க. நீங்கள் போடுங்க, நான் போட்ட மாதிரியே நீங்களும் போட்டிங்க அப்படின்னோம்னா உங்களுக்கும் கிடைக்கும். நான் போட்டது எப்படி இப்படி போடுங்க, ஹவு கீ ப்ரொடியூஸ்ட் இன் மில்க்